வசனம் தியானத்தின் தலைப்பு: உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று நீதிமொழிகள் 20:6 நாம் பார்க்கிறோம். கண்டுபிடிப்பவன் யார் என்று கேள்வி கேட்கும் போது, ஒரு பொருள் காணவில்லை என்றால் நாம் கண்டுபிடித்து கொடுப்பது யார் என்று கேட்போம். ஆண்டவரும் உண்மையுள்ளவர்களை தேடுகிறார். யார் உண்மையுள்ளவன்? யோவான் 7:18. தேவனுடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். நாம் எந்த காரியம் செய்தாலும் என் மூலம் தேவன் மகிமைப்படுவாரா என்று தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கேற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்த ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நாம் தேவனுடைய மகிமையை தேடுகிறோம். தேவனுடைய மகிமையை தேடுகிறவர்களே உண்மையுள்ளவர்கள். உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனுடைய மகிமையை தேடுகிறவனும் உண்மையுள்ளவனாக இருக்கிறான்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உங்கள் நாம மகிமையை நாங்கள் தேடுகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையாய் நடக்கிறவர்களோ தேவனுக்கு பிரியம் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.